இல்லத்தில் இறைசக்தி நடமாட்டத்தை உணர முடியுமா, தெய்வத்தின் நடமாட்டத்தை உணர முடியுமதா என்பது தான் நம் பார்க்க இருக்கின்ற இப்பொழுதைய ஆன்மீக செய்தி. இந்த இறைசக்தி குலதெய்வ சக்தியாக இருக்கலாம், இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், எல்லையில் வணங்குகின்ற தெய்வமாக இருக்கலாம், குருவால் காட்டப்பட்ட தெய்வமாக இருக்கலாம். அது நம்மளுடைய வழிபாட்டினுடைய தீவிரத்தை பொறுத்து என்று சொல்லப்படுவது உண்டு. இந்த எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த இறைசக்தி நடமாட்டத்தை நாம் எப்படி உணரலாம் என்று சொன்னால், முதல் கட்டாயமாக எப்படி வரும் அப்படின்னா, நம்மளுடைய வீட்டில் பக்குவத்தை கொடுக்கும் பொழுது அந்த இறைசக்தி கனவிலே அந்த தெய்வ சக்தியின் நடமாட்டத்தை நமக்கு உணர்த்துவது உண்டு. கனவிலே அந்த தெய்வ சக்தி நமக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் செய்து காட்டுவது போலவும், அல்லது நம்ம எந்த தெய்வத்தை வழிபடுகின்றோமோ அந்த ரூபம் நம் கனவிலோ வாசலில் தெரிவது போலவும் நமக்கு அந்த செய்தி நமக்கு வரும். இது தெய்வம் நம்மிடம் இருப்பதை அந்த கனவிலே அந்த தெய்வ சக்தி உணர்த்தும். இதற்கு அடுத்த கட்டம் என்று பார்க்கும் பொழுது இதை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஆசை வரும். பல பேர்கிட்ட ஆன்மீகம், தெய்வ பக்தி, பெரியோர்கள் ஆன்மீகவாதிகள்கிட்ட கேட்போம். அவர்கள் சொன்ன உடனே அடுத்த ஒரு பக்தி, அதை காட்டில் அடுத்த நிலை, அதீத நிலைக்கு போக தோணும். திருப்பி நம்ம தியானம் அதெல்லாம் செய்ய ஆரம்பிப்போம். அந்த தியானம் அப்படின்று செய்ய ஆரம்பித்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, நம் தியானம் செய்து கண்களை மூடிக்கொண்டால் அந்த கண்களிலே நம் வீட்டில் நடமாடுகின்ற நாம் எந்த தெய்வத்தை நாம் வணங்குகிறோமோ அந்த தெய்வ சக்தியை நம்மால் காண முடியும். அதுக்கு அடுத்த கட்ட நிலை என்பது பார்க்கும் பொழுது என்ன சொன்னால், வீட்டிலே யாரோ ஒருவருக்கேனும் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இறைசக்தியினுடைய நடமாட்டத்தை உணர முடியும். எப்படி என்று சொன்னால், அந்த இறைசக்தி ஒரு பெண் தெய்வமாக இருந்தது என்று சொன்னால், அந்த பெண் தெய்வத்தினுடைய கொலுசு சத்தம் இருக்கு இல்லையா, சலங்கையுடைய சத்தம் அந்த வீட்டிலையும் அந்த வீட்டை சுற்றியும் அது கேட்கும். ஃப்ளாட்ஸு போன்ற குடியிருப்பு இருந்தாலும் கூட அந்த பகுதியில் அந்த இறைசக்தி நடமாட்டம் கேட்கும். பலரும் இதை பற்றி சொல்லியதும் உண்டு. ஆண் தெய்வமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆண் தெய்வ வழிபாடு இருக்கிற அப்படின்னு சொன்னால், பெரும்பாலும் அந்த ஆண் தெய்வ வழிபாட்டின் இறைசக்தி நிலைமை எப்படி தெரியும் அப்படின்னா, பெரும்பாலும் காவல் தெய்வங்கள் தான் தான் வருவதை உணர்த்துவார்கள். இப்போ ஈசன் மகேசனா அவ்வளோ சீக்கிரம் இறைசக்தி வெளிப்பாட்டு நடமாட்டத்தை நம்ம வீட்டில் உணர முடியாது. அது அனைவரும் உணர்ந்தது. ஆண் தெய்வம்னு சொல்லும்போது முனீஸ்வரன், கருப்பண்ணசாமி, சுடலை மாடன் இது போன்றவர்களெல்லாம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சுருட்டு வாசம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுருட்டு வாசம் வந்ததுக்கான அடையாளம் தெரியும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கடகடகடகடன்னு ஒரு சங்கடி சத்தம் போல ஒரு ஓட்டம் கேட்கும். இதெல்லாம் முனீஸ்வரனுக்கு உண்டான அந்த கருப்பண்ணசாமி போன்றவர், சங்கிலி கருப்பன் போன்ற கருப்பண்ணசாமிக்கு உண்டான ஒரு விஷய சத்தத்தை நாம் கேட்கலாம். அதே போன்று பார்த்திங்கன்னா, சில்லுன்ற ஒரு காற்று வரும். சில்லுன்ற ஒரு காற்று வந்துவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நறுமண வாசம் இருக்கும். சிவன் அந்த சக்தி சேர்ந்த நடமாட்டம், சித்தர்கள் நடமாட்டம் அப்படின்னு சொன்னால், அந்த சில்லென்ற காற்றோடு ஒரு விபூதி மனம் வாசம் நமக்கு கேட்கும். சமயபுரத்தாளுக்கு ஒரு பெரிய ஒரு சிறப்புத்தன்மை, ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த உண்டு. சமயபுரத்தாலே சாம்பிராணி வாசகின்னு சொல்லுவாங்க. சமயபுர மாரியம்மன்னா வராங்க அப்படின்னா ஒரு சுகந்த மனம் வரும், கொலுசு சத்தம் கேட்கும். அதே மாதிரி கருமாரி வரும் பொழுது கற்பூர வாசனை கேட்கும். அதனால தான் கற்பூர நாயகியே கனகவள்ளி என்று சொல்வார்கள். அந்த கற்பூர வாசம் அம்மா வரைச்ச கருமாரியம்மன் வரைச்சே கேட்கும். அடுத்தது அங்காளம்மன் போன்ற அம்மன் வரும்போது அவங்கெல்லாம் சர்ப ரூபத்தில் வருவாங்க, நாகதேவதைகள்னால். இந்த சமயபுர அம்மனே, கருமாரி அம்மனே, அங்காளம்மனே நாகரூபத்தில் வீட்டில் அப்படி நடமாடும் பொழுது பார்த்திங்கன்னா தாழம்பூ வாசனை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தாழம்பூ வாசனையோட சத்தத்தை நம்மால் உணர முடியாது, நுகர முடியும். இது போன்ற சுகந்த நறுமணத்தின் மூலமாகவும் உணரலாம். அதே போல் பார்த்திங்கன்னா குழந்தைகள் இருக்காங்கள்ல, கன்னியா பெண்கள்,
அல்லது பாலகுமாரர்கள் 12 வயதிற்கு உள்ளே இருக்கின்ற அந்த ஆண் சிறுவர்களாக இருந்தாலும் சரி, பெண் சிறுமிகளாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைங்கள் தூக்கத்தில் கனவில் வந்து சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைங்கள் கண் முன்னாடி ஒரு செகண்ட் நடமாட்டம் காட்டிட்டு செல்வாங்க. குழந்தைகள் என்றைக்குமே பொய் சொல்லாது இல்லையா? அப்போது அந்த குழந்தைகள் மூலமாகவும் அந்த நடமாட்டத்தை நாம் உணரலாம். எப்படி வந்து பிறந்த குழந்தைகளை சிரிக்கும் அழும் கேட்டால் ஹரி மிரட்டுதல், ஹரி விளையாடுதல் சொல்லுவாங்க. ஹரிஹரன் நாராயணன் மிரட்டுதல்ன்றது அதே மாதிரி தான் அந்த குழந்தைகளுக்கு அந்த 12 வயசுக்குள்ளே இந்த விஷயங்கள், பால வயசுன்னு சொல்கிற அந்த பிள்ளைங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு தெய்வத்தை நினச்சி நம்ம கும்பிட்டுட்ருப்போம். அந்த நேரத்தை பார்த்தா நம்ம வீடு தேடி ஒரு சுமங்கலியாக வந்து நிற்பாங்க. தெரிந்த பழகிய சுமங்கலியோ பழங்காத சுமங்கலியோ வந்து நிற்பாங்க. அந்த ரூபத்தை வைத்தே கண்டுபிடிக்கலாம் இறைசக்தி வரும்னு சொல்லிட்டு. பெண் தெய்வம் மட்டும்தான் பெண் அப்படி வருமா அப்படின்னா, சில ஆண் தெய்வம் வரும்போது நம்மளுக்கு பழகிய நபர்கள், தெரிந்த நபர்கள், தெரியாத நபர்களே நம்ம வீட்டிற்குள் வருவார்கள். அந்த பூஜை நேரத்தில் அந்த நம்ம படைத்த பிரசாதத்தை வாங்குவார்கள். அப்புறம் அவங்களுக்கே தெரியாமல் நம்ம என்ன தெய்வத்தை வழிபடுறோமோ அந்த தெய்வத்தை பற்றி தண்ணியும் அறியாமல் பேச ஆரம்பிப்பார்கள். அவர்கள் குலதெய்வம் என்று பேசுவார்கள். இல்லாட்டி இப்போ அந்த கோயில் போயிட்டு தான் வந்தேன், வருமொழியில் இந்த முனீஸ்வரன் கோயில் போயிட்டு தான் வந்தேன்னு சொல்வார்கள். வரும்போது இந்த சிவன் கோயில் போயிட்டு நான் வருகிறேன் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி அந்த ரூபத்தில் வந்து அவர்கள் வருவார்கள். இந்த மாதிரி இறைசக்தியோட நம்மளுடைய பூஜை முறைக்கு, நம்ம பக்திக்கு ஏற்ப நம்மளுடைய இறைசக்தியோட நடமாட்டம் அதீத சக்தியாகவும் வெளிப்படலாம். தெய்வம் மானுஷ ரூபேன என்று சொல்லி அதன் மூலமாகவும் வழிபடலாம். அதே போன்று பார்த்திங்கன்னா பகதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த பகதி பிக்ஷாந்தேகி ரூபத்தில் கூட எந்த தெய்வம் வேணால் நமக்கு வரலாம். நம்மளே அறியாமல் அவங்கள துரத்தாமல் கிடுகிடு நம்மளே அறியாமல் அவங்க தேஜஸை பார்த்து ஓடி நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்து அவங்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை எல்லாம், பழம், காய்கள், கனிகள் இதெல்லாம் நம்ம நம்மளே அறியாமல் ஆடை, புது வஸ்திரங்கள் நம்மளே அறியாமல் எடுத்து கொடுத்துருவோம். சன்னியாசி ரூபத்துலேயும் வருவாங்க. இந்த மாதிரி நம்மளே அறியாமல் அவங்களுடைய மனசில் அந்த தெய்வ சக்தி இருக்கும்போது அந்த ஈர்ப்பு நம்மளே அறியாமல் வந்துடும். அதே போல் பார்த்திங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு கவலையில் ஆட்பட்டு இருப்போம், அதற்கான பதில் தேடணும் அப்படின்னும் போது நம்மளே அறியாமல் என்ன ஆகும்னா, நம்ம பக்கத்தில் இருக்கின்ற காணொளி மூலமாகவோ டிவி மூலமாக ஏதோ ஒரு முறையில் திடீர்னு அதற்கான ஒரு வார்த்தைகள் நிமித்தம் போல் வெளிப்படும். அந்த கோயில் சத்தமும் அந்த தெய்வ சக்தியே பேசுகிற மாதிரி, அந்த கடவுளை பேசுகிற மாதிரி ஒரு பக்தி வெளிப்பாட்டினும் வெளிப்படும். இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டால், பலர் இந்த விஷயங்கள் எல்லாம் தொலைபேசியிலலாம் பகிர்ந்து கொள்கிறார்கள்ல. அம்மா கனவுல இப்படி வந்தது, இல்லது என் வீட்டில் இப்படி வாசனை பார்த்தேன், நான் நினச்சிட்டே இருந்து கவலைப்பட்டுட்டே இருந்தம்மா இந்த மாதிரி சக்தி அம்சமாக இது மாதிரி டிவியில் காணொளி கேட்டது, அப்போ நான் நினச்சது பழிக்குமாம்மா. இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் நடந்தது அடிப்படையில் தான் இத்தனையும் நான் சொல்கின்றேன். இந்த இறைசக்தின்றது எப்படி வரும்? நமக்கெல்லாம் சாமானியர்களுக்கு வராதா? நல்ல ஓமங்கள், யாகங்கள்லாம் செஞ்சால் தான் வருமா? நிறைய பணம் செலவு பண்ணணுமா? அல்லது பல மணி நேரம் தியானம் வேணுமா? அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள், அன்பின் வழியது உயிர்நிலை. நம்ம மனத்தில் அன்பு இருந்து, அந்த தெய்வத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்து, காலையிலேருந்து இரவு வரையில் நம்மளுடைய பணிகளை செய்துட்டே இருந்து, அதற்கு நடுவில் அந்த அம்மனை விடாமல், அந்த சக்தி எந்த சக்தியோ அந்த தெய்வத்தை விடாமல் செய்யும் தொழிலே தெய்வம். செய்கின்ற தொழிலையே தெய்வமாக நினைத்து கொண்டே, நம் தொழிலை கவனித்து கொண்டே, குடும்பத்திற்கு வேண்டிய பணிவிடைகளோ அல்லது நாம் செய்யும் தொழிலுக்குண்டான அந்த செயல்பாடுகளை செய்து கொண்டே இருந்து கொண்டே, அந்த என்ன வழிபடு தெய்வமோ இஷ்ட தெய்வமோ அல்லது நமக்கு ஏற்றுக் கொடுத்து நம்ம கற்றுக் கொடுத்த குரு வழியாக வந்த தெய்வமோ குலதெய்வமோ எதுவாக இருந்தாலும் நாம் செய்து கொண்டே, தொழிலை செய்து கொண்டே என்ன செய்யலாம்? அந்த தெய்வத்தை அன்பின் வழியாக அடையலாம். விப்ரநாராயணர் கதையை நான் கேட்டிருப்பீங்க. குடையவனுடைய அந்த பானையை செய்து கொண்டே பாண்டுரங்கா விட்டல விட்டல பாண்டுரங்கான் என்று சொல்லி கொண்டு, அதே போல் நம்ம செய்யும் தொழிலை செய்து கொண்டே காலையிலிருந்து இரவு வரை அன்பின் அடிப்படையில்
அந்த பக்தியின் அடிப்படையில் அந்த ஸ்மரணைன்னு சொல்லுவாங்க. அந்த எந்த தெய்வத்தை சொல்கிறோமோ அந்த ஸ்மரணைன்னா அந்த தெய்வத்துடைய நாமத்தை உச்சரித்தல். சத்தம் போட்டு உச்சரிக்கலாம் அல்லது மனத்திற்குள்ளே உச்சரிக்கலாம். அந்த உச்சரித்தாலே நம்மை சுற்றி வரும் அதிர்வலைகளையே நம்மை சுற்றி இருக்கின்ற அந்த இறைசக்தியை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும். இறைசக்தி இந்த வகையிலெல்லாம் நம்மால் உணர முடியும். இதை தவிர இந்த காணொளியை பார்ப்பவர்களும் உங்களிடம் இறைசக்தி இருந்ததுண்டா, அந்த இறைசக்தியினுடைய வெளிப்பாட்டை உங்களுடைய மூதாதையர்களோ உங்களுடைய நண்பர்களோ உங்களுடைய பெற்றோர்களோ பாட்டியோ தாத்தாவோ சொல்லியிருக்கிறார்களா என்று சொன்னால் அதனுடைய பதிவையும் கமெண்ட்ஸில் பகிருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த இறைசக்தியுடைய அடைவதற்கான வழியும் அதற்கான மந்திரங்கள் இறைசக்தி வழிபாட்டின் மூலமாக நம் உடலில் ஏற்படுகின்ற அதிர்வலைகளை பற்றி அடுத்த பகுதியில் காண்போம் என்று சொல்லிக்கொண்டு, எல்லோரிடமும் இறைமை இருக்கும், அன்பும் உண்மையும் இருந்தால் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். முனைவர் லக்ஷ்மி நவிச்சந்திரன், ஆன்மீகம் சொற்பொழிவாளர்.